தோனி பார்க்க தான் வந்தேன். தோனி பார்த்துட்டேன். விளையாடினார், ஃபுல்லா விளையாடினார். தோனி அவுட் ஆகாம விளையாடினாரு. ஒரு 2 6 தான் ப்ரோ எல்லாத்துக்குமே காரணம். நல்லா இல்ல, அழுகையா வருது. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது வரைக்கும் 18 வருஷமாக கப்பே அடிச்சு கொடுக்கல. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க. பட் சிஎஸ்கே இந்த சீசன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றி என்ன? இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். மேட்ச் மீண்டும் மீண்டும் தோப்போம். மேட்சே முடியல, அதுக்குள்ள எல்லாம் வெளியே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் வந்துருச்சுல ஆல்மோஸ்ட். இல்லை தோனி வேற இருக்காரு. தோனி உருட்டிட்டு இருக்காரு பாவம். அன்பார்ச்சுனேட்லி அவரும் வயசாயிடுச்சு. நல்லா இல்ல, அழுகையா வருது. ரொம்ப முக்கியம் ப்ரோ மேட்ச் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. யாருமே அடிக்கல. விஜய் சங்கர் பால் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அது எதுக்கு வந்தாரு, அந்த நாக்கு எதுக்கு ஆடினாருன்னு தெரியல. இப்போ மேட்ச் ஆடுறாருன்னா என்ன ஆடுறாருன்னா பழைய வெறியில சார். எப்படின்னா டோனி வந்தப்ப இன்னும் வெறியில் ஆனார். எவ்வளோ ஸ்பீட் ஆனார், எவ்வளோ பயத்தில் ஆனார். பங்களாதேஷோட எப்படி ஆனார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஏன்னா பணம் பேர் போல் வந்ததுக்கப்புறம் வேற ஒன்றும் ஆயிடுச்சு. வயசாயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு. ஒருத்தர் டார்கெட்டை முறைக்கு ஒருத்தர் வரணும். அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒருத்தர் வருவார். அப்படின்னா ஒரு வேற வாய்ப்பு கொடுங்க. இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். மேட்ச் மீண்டும் மீண்டும் தோப்போம். இந்த கப்பை அடிக்கணும்னா பிரெயின் கரெக்டாக யோசிக்கணும். கேப்டன்ஷிப் சரியாக இருந்தால் சிஎஸ்கே ஜெயிக்கும். ப்ரோ ரொம்ப மனவரக்தியா இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ? கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லாம ஆடுறாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிக்கும்னு நினைச்சுட்டு தான் வந்தோம். இந்த மேட்சை விட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன். நாங்கள் தோனி ஃபினிஷ் பண்ணுவாருன்னு நினச்சோம் 2 ஹவர்ஸில். ஆனால் ரன் ரேட் அதிகமாக இருந்ததால முடியல. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? வின் பண்ணுவாங்கன்னு தான் வந்தோம். என்ன ரொம்ப விக்கெட்டும் நிறைய விழுந்துருச்சு. ஜடேஜா அவுட். ஜெயிப்போம் தோத்துட்டோம். நைஸ். சிஎஸ்கே தோத்துட்டாங்களே, அது கவலையாலியா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரே, அதனால நல்லா மேட்ச் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. சேப்பாகத்திலே டெட் பாடி ஆக்கி போச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஐயோ வேஸ்ட். பின்னால மேட்ச் எப்படி இருந்தது? சொல்றதுக்கு எதுவும் இல்லனா. ஈசாலா கப் நம்தே. தோத்தாங்கங்கிறதுக்காக பிடிச்ச டீம்லாம் விட்டு கொடுக்க முடியாது. மேட்ச் ரொம்ப போரா இருந்தது ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன பார்த்தா தெரியும். நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல. விடுங்க வருவோம். எப்போ ப்ரோ? ஆண்ட பரம்பரை இப்படி அடிக்கிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாம். ஓ சோ டிசப்பாயிண்டட். இந்த எண்டு யாராவது ஒருத்தர் தோத்தாகணும். இன்னைக்கு சிஎஸ்கே தோத்துருச்சு. ஃபைன், அவ்வளோதான். எப்படி இருந்துச்சு ப்ரோ மேட்ச்? ப்ரோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனை பற்றி பேசணுமா இல்லை கிரிக்கெட்டுக்கு ஃபேனாக பேசணுமா? இந்த மேட்சை பற்றி பேசுங்க போதும். மேட்ச் சூப்பரா இருந்தது. மேட்ச் தோத்துச்சு, எப்படி சூப்பரா இருக்குன்ற? அந்த மேட்ச் சூப்பரா இருக்கும். ஆனா தோத்துச்சு. என்ன ஒரு சிஎஸ்கே லூஸ் தர மாதிரி பண்ணாங்கன்னா தோனியை கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிடணும். தலைனா லாஸ்ட் 3 ஓவர்ல அனுப்பிச்சு விட்டா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் பிஃபோர் அனுப்பிச்சா கூட ஒரு 2 6 2 4 அடிச்சு ரன்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரும். அவங்க லாஸ்ட் 3 ஓவர்ல அடிச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஃபீல்டிங் ரொம்ப டைட்டா இருந்தது டெல்லி. இது அவங்க பவுலிங் 2 வைட் போட்டாங்க. அப்படியே இன்னும் 2 வைட் அப்படி 4 போயிடுச்சுன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா சிஎஸ்கே இப்போ தோத்துருச்சு. ஆனா சிஎஸ்கே இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வந்தா கூட, ஃபைனல்ஸ் வரலனா கூட பரவாயில்ல. ஆனா ஆர்சிபி ஜெயிக்க கூடாது. அதான் என் ஆசை. ஏன்டா தம்பி உனக்கு ஆர்சிபி ஜெயிக்கவே கூடாது. ஏன்? ஏன்னா விராட் கோலி பிடிக்காது எனக்கு. சிஎஸ்கே வின் பண்ணுவோம்னு வந்தோம். பட் அதுக்கும் மேல தலையை எவ்வளவு நேரம் பார்த்ததே போதும். அதுவே பெஸ்ட். இந்த சீசன் வந்து சிஎஸ்கே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கருத்துலாம் இல்லை, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா பிக்கப் பண்ணுவாங்க. தலையை எவ்வளவு நேரம் பார்த்ததே எனக்கு போதும். எவ்வளமா இருந்துச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. வெரி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் திஸ் டைம். இன்டென்ட்டே இல்லாமல் ஆடுறாங்க. ஐ மீன் ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு லுக் அ மென்டாலிட்டி சேஞ்ச் த ஹோல் டீம். இட்ஸ் வெரி வெரி டிஸ்ஹார்ட்னிங் டு லுக் சிஎஸ்கே பிளே லைக் திஸ். ஐ மீன் கம்பா கொடுக்கலாம், நல்லா ஆடலாம், பட் வெரி டிசப்பாயிண்டட். Really nice. We lost, but it was really nice. மதிஷா வந்து பேட்டிங் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனா ஆடலன்னு உடனே மனசு உடைஞ்சிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வரைக்கும் மதிஷா வந்தாதான் ஜெயிப்பன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மேட்ச் நல்லா இருந்து. டிசி நல்லா விளையாடுனாங்க. அக்சருக்காகவே பண்ணோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஒருத்தர் இல்ல ப்ரோ. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் சூப்பர். இந்த தோல்வி வந்து நான் பின்னுக்கு வெட்டி வர்றதுக்காக நான் யாழ்ப்பாணத்தில் வந்து நான் மேட்ச் பார்க்க தோல்வியை விடுங்க. தலையை வந்து பேட்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதே காரணம் இப்போ நான் தோக்குற கூட பின்னுக்கு வெட்டி வர்றதுக்காக நான் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் இல்லை, தோல்வியே வெட்டி முதல் படி. புரியல. மேட்ச் பார்க்கவே ப்ரோ மேட்ச் ஓகே தான் ப்ரோ. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ப்ரோ. அடிக்க வேண்டிய மேட்ச் தான். ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஆடினாங்க. சட்லி ஓப்பனிங் செட் கிளிக் ஆகல. பட் இருந்தாலும் மிடில் ஆர்டர்னு ஒன்று வந்து இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று ஆக்சிலரேட் பண்ணி ஆடி இருக்கலாம். விஜய் சங்கருக்கு மாட்டல, சரி ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி ஆடிக்கலாம். டோனி நம்ம ஒரே பர்சன் வச்சு நம்பின்னு இருக்க முடியாதுல்ல ப்ரோ. மிடில் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ மற்ற டீம்லாம் நீங்க ஓப்பனிங் வந்து
இது மாதிரி வந்து சரியே இல்லாம ஆடினாலும் மிடில் ஆர்டர்னு ஒன்று அடிச்சு கொடுத்து மேட்ச் முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி இன்டென்ட்டே இல்லாத மாதிரி ஆடினாங்க ப்ரோ. ஸோ அதனால தான் தோனி பார்க்க தான் வந்தேன். தோனி பார்த்துட்டேன். விளையாடினார், ஃபுல்லா விளையாடினார். தோனி அவுட் ஆகாம விளையாடினாரு. ஒரு 2 6 தான் ப்ரோ. எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இந்த மாதிரி சொல்லி சொல்லி தோனி தோனின்ட்டு ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மாவே இந்த மாதிரி பண்றாங்க ப்ரோ. ஹைப் பண்றாங்க. நம்ம வின் பண்ணோம்ல, அப்பதானே டீம். சும்மா தோனி தோனி தோனினா கப்பு கொடுத்துருவாங்களா? ஜெயிக்கணும் ப்ரோ, அப்பதான் கப்பு கொடுப்பாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தோனி வந்து நல்லா நிறைய மரம் ப்ரோ. சும்மாவே தோனி தோனின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 4th ஓவர்ல தோனி வரணும் தோனி வரணும் தோனி. நிறைய கிரீன் இந்தியாவா ஃபார்ம் பண்றோம். மரம் நட்டு நிறைய மரம் நடுறாங்க. பாத்துக்கோங்க, எங்க நடுறாங்கன்னு சொன்னா போய் பாத்துட்டு வருவாங்க. சிஎஸ்கே தல தோனி டிவிக்கு விஜய் தான். தோனி 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 தோனி. இன்ஃபேக்ட் எல்லாரும் தோனியோடைய பிரசன்ஸ் பத்தி ரொம்ப கமெண்ட் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா அவர் தான் பெட்டரா ஆடிட்டு இருக்காரு. எல்லாரும் டெஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. ஆமா, டெஸ்ட் மேட்ச்னா அதான் சொல்றேனே, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்ம் பண்ணல. கான்வாய் கொண்டு வந்தாங்க. கான்வாய் வந்து பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, less than 100. மேட்ச் வென் குட். ஆனா மிடில் ஆர்டர் பவுலிங் நீட் டு இம்ப்ரூவ். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா என்ன நடந்தது? இந்த மேட்ச் ஒரு மாதிரி வின் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் போச்சு பவுலிங்ல. அண்ட் குட் ஸ்டார்ட். ஆனா கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் விளையாண்டுருக்கோம். we need to play a bit more better. நல்லா பேசுறடா தம்பி. சிஎஸ்கே டீமுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மிடில் ஆர்டர் ஹேஸ் டு ப்ளே பெட்டர். ஏன்னா டீமை ஷஃபில் பண்ணல பாயிண்ட் இல்லை. திஸ் இஸ் ஆர் பெஸ்ட் டீம். ஸோ ஐ ஃபீல் லைக் there's no point in shuffling the team. மேட்ச்ல எல்லாம் வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நான் இதான் ஃபஸ்ட் டைம் மேட்ச்க்கு வந்து பார்க்குறது. ஸ்டேடியம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் இப்போ ஓப்பனிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேஎல் தான் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. ஃபீல்டிங் எல்லாம் ஓகே இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த இருக்கும். பேட்டிங் வந்து ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ப்ரோ. மற்றபடி டீம் எல்லாம் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேட்ச் வந்து பார்க்குறேன். நான் டிவியில் பார்த்தது கிடையாது. ஸ்டேடியமில் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து பார்க்குறது. எனக்கு மேட்ச் பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே வந்து தோனி வந்தார். அவரோட என்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. அது பார்க்கும் போதே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அவர் வந்தார். ஸோ மேட்ச் சூப்பராக போச்சு. அந்த 6 or 4 அடிக்கும் போது அந்த கொடுத்த என்ட்ரி, மியூசிக் இதெல்லாம் வந்து சூப்பராக போச்சு. இது வரைக்கும் எனக்கு மேட்ச் பற்றியே என்னன்னே எனக்கு தெரியாது. பட் இந்த மேட்ச் பார்த்துட்டு லைக் தோனியோட ஒரு பெரிய ஃபேனாக வந்து சேஞ்சாக இருக்கு. ஜெயிக்கும்னு வந்தேன். பட் ஃபுல்லாக வந்தோடனே கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு ட்விஸ்டிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பால் கம்மியாயிட்டு ரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 50-50 இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 10 balls and 11 balls and 55 அப்பயும் கொஞ்சம் ஹோப் இருந்தது நம்ம தலை கொஞ்சம் அடிப்பாருன்னுட்டு. அவர் கொஞ்சம் அப்படியே டொக்கு வச்சு ஆடினதுனால கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங் மேட்ச். கண்டினியூஸாக லாஸ்ட் 3 மேட்ச் வந்து தோற்று போனதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அடுத்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் கூட பஞ்சாப் நல்லா தான் ஆடுறாங்க. இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதனால வின் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 மேட்ச் தோற்றுறோம் ஆல்ரெடி. இந்த மேட்சாச்சும் வின் பண்ணுவோன்னு வந்தோம். பட் ட்ரை பண்ணாத மாதிரியே இருக்கு. பவர் பிளேல கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இந்த சீசன் மட்டும் சிஎஸ்கே ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதான் பவர் பிளேல நம்ம ஃபெயில் பண்ணியிருக்கோம். பவர் பிளேல வந்து கண்டிப்பாக ஒரு 60+ அடிச்சாதான் வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்ற எல்லா டீமும் 60+ அடிச்சிடுறாங்க. நம்ம வந்து விக்கெட்ஸ் தான் போகுது நமக்கு. மேட்ச் இல்ல சொல்ல வந்தா 20 ரூபாய் ஆட்டோ நீங்களே. ஆமா ப்ரோ, ஆல்ரெடி வந்தேன் 20 ரூபாய் கூட்டு போனாங்க. இப்போ 150 ரூபா 200 ரூபாங்கிறான் ப்ரோ. நார்மல் டைம்ல 20 ரூபா. இப்போ 150 ரூபானா வாயிலாம் போ அப்படிங்கிறான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது வரைக்கும் 18 வருஷமா கப்பே அடிச்சு கொடுக்கல. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க. பட் சிஎஸ்கே இந்த சீசன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் லாயலாக தான் இருக்கோம். ஆனால் பிளேயர்ஸ் மட்டும் நல்லா செலக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். மிடில் ஆர்டர் ஒஸ்ட்டாக இருக்கு. ஃபீல்டிங் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? டிசி இது ஃபீல்டிங்கே சரியில்லை நம்மளுக்கு. லுக், ஆர் ஃபேன் பேஸ் இஸ் பிரிட்டி லாயல். ஏன்னா நம்மளோட 2 years சஸ்பென்ஷன் அப்புறம் கூட எல்லாருமே திருப்பி வந்து இட் வாஸ் ஸ்டில் அ ஃபுல் க்ரௌட். பட் last season we could have, I feel like on the last season and the RCB match close call, so I feel like we could have done better. Plus we have lost 3 matches. கொஞ்சம் frustration இருக்கதா இருக்கும். நாங்க திட்டல, நாங்க கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்றோம். சோ அதான் தோனி வேற ரிட்டையர்மென்ட் வேற சொல்லிருக்காரு. சோ வின் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆர்சிபி விளையாடுற மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டோட ஆடுறாங்க. ஒரு லைக் தோத்தாலும் ரொம்ப முக்கிய தோக்குறது இல்லை. அவங்க மேட்ச் எல்லாமே எடுத்து பாருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்சிபி, மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. லைக் பவர் பிளேவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்லேயும் ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்து அடிக்கிறாங்க.
அந்த மாதிரி சிஎஸ்கே லாஸ்ட் 2 சீசனா அப்படி ஆட மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைனா, மொயின் அலி அந்த மிடில் ஓவரை வந்து நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போது சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இன்டென்ட் இல்லை, அதுதான். அதனால தான் சப்போர்ட் வந்து ஃபேன்ஸ் மேலே சொல்லக்கூடாது நம்ம கரெக்டாக. லைக் ஃபேன்ஸ் வந்து நாங்கள் வந்து சிஎஸ்கே வந்து மொத்தமாக நீங்கள் ஒழுங்காக ஆடுறதில்ல, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லலை. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் எங்கள் சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒழுங்காக கொஞ்சம் ஆடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜா லைக் he won us many things. பட் இந்த சீசனோ லாஸ்ட் சீசனோ அவர் கொஞ்சம் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறாரு. முகேஷ் சௌத்ரி இன்னைக்கு ஏன் எடுத்தாங்கன்னு தெரில, அவரும் ரொம்ப ரன்ஸ் விட்டார். ஸோ அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ருத்துராஜ் வந்து ஸ்டார்டிங் ஓப்பனராக இறங்கணும், 1 டவுனில் இறங்கக்கூடாது. somehow it worked for him, for ருத்துராஜ். அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. மற்ற டீம்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம். டோனியோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருக்கீங்க. டோனி இந்த மேட்சோட லாஸ்ட், இந்த சீசனோட லாஸ்ட் அப்படிலாம் அவர் காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன? எப்பவுமே அவங்களோட ஃபேன் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அவர் ஆடினாலும் ஆடலைனாலும் அவரோட ஃபேன் தான். அட்லீஸ்ட் சீசன் 2 வரைக்கும் மேட்ச்சுக்கு நம்ம அதை காசிப்பாகவே வச்சுக்கலாம். மேபி நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் எங்கள் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ட்ரூவாக இருக்க வேணாங்கிற ஒரு இதுதான். பட் ட்ரூவாக இருந்தாலும் இட் வில் பி வெரி பேட் ஃபீலிங். டோனி வந்து இப்போ வந்து எப்போ வேணால் நிற்கலான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து லாஸ்ட் அடுத்த சீசன் வரலாம், இதுக்கு அடுத்த சீசன் கூட வரலாம். டோனி வந்து பொறுத்த டோனி இருந்தாரா சிஎஸ்கே இருந்தாரா டோனி இருக்கட்டும் ப்ரோ. ஆடுற வரைக்கும் ஆட்டார். தெரியுது லிட்டரலாக வந்து ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆடுற வரைக்கும் ஆடுறாரு. மேபி இம்பேக்ட் பிளேயரை வேணால் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போட்டோம் ப்ரோ, நல்ல விஷயம் தான். அவர் போதும், நிறைய செஞ்சுட்டாரு. இதுக்கு மேலே வேணாம் தான் நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு 1 இயர் அப்படின்னு ஆசைப்படலாம். கப்பை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் ப்ரோ.